அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூல் கரீம் அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கும் மிக முக்கியமான விஷயம் இஸ்லாமுடைய தூண்கள். இஸ்லாமுடைய தூண்கள் 5. வஅவ்வலுஹா வஅதமுஹா ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஅன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். மிகவும் முக்கியமான விஷயம் அங்கீகரிப்பது, அல்லாஹ்வை அங்கீகரிப்பது. அல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டுமே என்று ஏற்றுக்கொள்வது மற்றும் ஏதெல்லாம் அவனை தவிர வணங்கப்படுகிறதோ அதை நிராகரிப்பது. வஅன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ரசூலாக ஏற்றுக்கொள்வது மற்றும் நபியாக ஏற்றுக்கொள்வது. வல் இஸ்லாமு ஹுவல் இஸ்திஸ்லாமு லில்லாஹி தபாரக வ தஆலா பித்தௌஹீத். அல்லாஹ்வுக்கு பணிவடைவது, அதுதான் இஸ்லாம். ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வது மற்றும் அல்லாஹ்விற்கு பணிவடைவது, அதுதான் இஸ்லாம். ஃபமன் அபா அன் யஸ்தஸ்லிம லில்லாஹி ஃபஹுவ முஸ்தக்பிர். அல்லாஹ்விற்கு எவன் பணிவடையவில்லையோ அவன் பெருமை அடைந்து விட்டான். ஃபஹுவ முஸ்தக்பிர். வமன் இஸ்தஸ்லம லில்லாஹி வ லிகைரிஹி ஃபஹுவ முஷ்ரிக். எவன் அல்லாஹ்விற்கு பணிவடைகிறானோ மற்றும் அவனுக்கு நிகராக மற்ற விஷயங்களுக்கும் பணிவு செய்கிறானோ, பணிவடைகிறானோ அவன் முஷ்ரிக். இமாம் புகாரி மற்றும் முஸ்லிம் கூறுகையில் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹதீஸை அறிவித்தவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. قال النبي صلى الله عليه وسلم إن الإسلام بني على 5: شهادة أن لا إله إلا الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصيام رمضان وحج البيت. இஸ்லாம் 5 விஷயங்களை கொண்டது. அதில் முதன்மையான விஷயம் அங்கீகரிப்பது, வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர வேறு எதெல்லாம் வணங்கப்படுகிறதோ அது பொய் என்று ஏற்றுக்கொள்வது. மற்றும் இன்னொரு ஹதீஸிலே இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா மற்றும் இப்னு மாஜா வரும் இந்த ஹதீஸ், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பது இந்த ஹதீஸை. இமாம் அல்பானி அவர்கள் இந்த ஹதீஸை ஹசன் என்று கூறுகிறார்கள். அஃதலு ஸிக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். மிகவும் சிறந்த ஸிக்ர் என்னவென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவது. மற்றும் இன்னொரு ஹதீஸிலே இமாம் அஹ்மத் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து சஹாபி யார் என்றால் அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து. தொகுத்தவர் இமாம் அஹ்மத். ஹைரு துஆ யௌம் அரஃபா. மிக சிறந்த துஆ அரஃபாவில் ஓதப்படும் துஆ. வ ஹைரு மா குல்து. நான் மிக சிறந்ததாக சொல்வது இந்த நாளில் அரஃபாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். மற்றும் அனா வன் நபியூன மின் கப்லி. எனக்கு பிந்தியுள்ள நபிமார்கள் அவர்கள் கூறும் பொழுது இந்த சொற்கள் தான் நாங்கள் கூறுவோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். மற்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரா அம்பியாவில் கூறும் பொழுது வமா அர்ஸல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். நாங்கள் நபிமார்களை அனுப்பினோம், ரசூல்மார்களை அனுப்பினோம், அவர்களுக்கு வஹியாக இறக்கினோம். என்ன விஷயத்தை என்றால் அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை, லா இலாஹ இல்லா அன அல்லாஹ்வை தவிர, ஃபஅபுதூனி என்னை வணங்குங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் கூறுகிறார். மற்றும் சூரா அஅராஃப் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும் பொழுது அபுதுல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைரு. அல்லாஹ்வை வணங்குங்கள். நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது, நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணக்கத்துக்கு தகுதியானவன் தான். அவனை தவிர வேறு எதெல்லாம் வணங்கப்படுகிறதோ அது பொய்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் நிராகரிக்க வேண்டும். ஏதெல்லாம் வணங்கப்படுகிறதோ அல்லாஹ்வை தவிர நிராகரிக்க வேண்டும். அல்லாஹ்வை மட்டுமே அங்கீகரிக்க வேண்டும். இந்த 2 விஷயங்கள் உங்கள் ஷஹாதத்திலே இருக்க வேண்டும். லா இலாஹ நிராகரிக்க வேண்டும் எல்லாத்தையும், இல்லல்லா அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
உங்களது ரப்பாக இறைவனாக அவனையே வணங்க வேண்டும். துவாக்களிலே மற்றும் உங்கள் இபாதத்துகளிலே அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். மற்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறும் பொழுது சூரா பையினா கூறும் பொழுது வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன், அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை எதை தவிர அவர்கள் என்னை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும். லியஅபுதுல்லாஹ் முக்லிஸீன், நேர்மையாக. மற்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறும் பொழுது சூரா நிசாவில் வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, வணங்குங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். வலா துஷ்ரிகு, அவனுக்கு இணை வைத்து விடாதீர்கள். பிஹி ஷைஅன், எதாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எதாக இருந்தாலும் சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, மூசா, ஈசா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூ அலைஹிஸ்ஸலாம் யாரும் வணக்கத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல. அல்லாஹ் மட்டுமே வணக்கத்துக்கு தகுதியானவன். இதைத்தான் ரசூல்மார்கள் உலகிற்கு கொண்டு வந்தார்கள். மற்றும் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவில் கூறும் பொழுது வமன் யக்ஃபுர் பித்தாகூதி வ யுமின் பில்லாஹ் ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, எவர்கள் நிராகரித்து விட்டார்களோ, தப்பான இறைவன்களை, தவறான இறைவன்மார்களை நிராகரித்து விட்டார்களோ மற்றும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களோ, அவர்கள் உண்மையான பிடியை பிடித்து விட்டார்கள். ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா. சுப்ஹானல்லாஹ். மற்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஆம் அதிலே கூறும் பொழுது நமது இபாதத் எப்படி இருக்க வேண்டும்? குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். கூறுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுங்கள், குல் இன்ன ஸலாத்தி, என் தொழுகை, வ நுசுகி, என்னுடைய தபீஹா, வ மஹ்யாய, என்னுடைய வாழ்க்கை, வ மமாத்தி, என்னுடைய இறப்பு, லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்விற்கு மட்டுமே. லா ஷரீக லஹு, அவனுக்கு நிகராக ஏதும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நமது வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விற்கு மட்டுமே இருக்க வேண்டும். அங்கீகரிக்க வேண்டும் அல்லாஹ்வை, நிராகரிக்க வேண்டும் அல்லாஹ்வை தவிர வேறு எதெல்லாம் வணங்கப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நசீபை நம்மளுக்கு தரட்டும். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம் வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.